சொன்ன வார்த்தை அனைத்தும் பொய். நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க. இன்னும் 15 வருஷங்கள் ஆயிடுது இந்த கதை ஓடி. எத்தனை வருஷம் ஓடிடுது? 15 வருஷம் ஓடிடுது. ஆர்பி ரைஸ் புல்லிங்கில் பணம் வரும் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி ஒவ்வொருத்தன் ஒரு 10 குரூப் இருக்குது, பல்லாயிரம் கோடிகளை சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய பணத்தை கொடுத்து இழந்தவன் தற்கொலை பண்ணி செத்தவன் நிறைய பேர். உண்மையா இல்லையா? தற்கொலை பண்ணி செத்தவன் நிறைய பேர். உங்கள் பேரெலாம் நெட்டில் ஏறியாச்சு, உங்கள் பேருக்கு அக்கௌண்ட்லலாம் நாங்கள் புக் பண்ணிட்டோம், உங்களுக்கு 500 கோடி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதில் உங்களுக்கு பணம் வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இவன்ட்ட 1 கோடியை வாங்கிட வேண்டியது. இப்படி பல பேர்கள்ட்ட ஷேரிங்ஸ் 10 லட்சம் 20 லட்சம்னு வாங்கி வாங்கி குரூப்பாக முன்னேறிக்கிட்ட 4 கொண்டாட்டி 5 கொண்டாட்டி கட்டி அவன் பாட்டு நல்லா இருக்கான். இதை கொண்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் கொடுத்தவன்ட்ட எந்த ரெக்கார்ட்ஸ் ஆதாரமும் கிடையாது. உங்கள்கிட்ட கிடையாது, எந்த ஆதாரம் கிடையாது. ஏன்? இது சைலண்டாக தான் முடிக்க முடியும். நீங்கள் கொடுத்த பணத்துக்கு எழுத்தெல்லாம் தர முடியாது, ரசீதெல்லாம் தர முடியாது. பணம் பொண்ணும் போல் வரும், நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி சொல்லியே பிரெயின் வாஷ் பண்ணி கோடியாக வாங்கியாச்சு. ஒருத்தர் இருக்கான், எனக்கு பணம் வரப்போகுது, உனக்கு நான் அதில் ஒரு ஷேர் தந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி மாதம் ஒருத்தர்கிட்ட 3000 வாங்கி இன்றைக்கி 25 லட்சம் கடன் வாங்கிட்டான். கடைசியில் இவனும் பிழைக்கலை, அவனும் பிழைக்கலை. என்ன கேட்டால் ஆண்டவன் தருவான். ஆண்டவன் எப்படி தருவார்? நீ செய்கிறதே முட்டாள்தனமாக செஞ்சுட்டு கடவுள் மேலே நீ பாரத்தை போடலாமா? இப்போ உனக்கு கொடுத்த பணத்தை நான் வாங்கி தரேன், நீ கொடுத்த பணத்தை வாங்கி தரேன், ஆனால் நீ நினைக்கிற அந்த கோடியான பணம் வராது. உன் பணத்தை வாங்கி தரேன், கால் வந்துட்டு வா. இப்போ நான் சொன்னதை புரிஞ்சவன் ஆர்பியில் உள்ளவன் நிறைய பேர் இருப்பான். ஒரு பொம்பளை 45 லட்சத்தை கொடுத்துட்டா புருஷனுக்கு தெரியாமல், கெட்டிக்காரி. மச்சான் கண்டுக்கிட மாட்டேக்கான், நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லி 45 லட்சமும் கொடுத்துட்டான். கொடுத்தது யாருன்னா அவளுக்கு மருமகன் வரவன லேசாக மைஸாக பேசி, அத்தை நான் ஒன்றை ஏமாற்றுவேன் அத்தை அப்படி சொல்லியே ஏமாற்றி 45 லட்சம் வாங்கிட்டான். கடைசியில் பார்த்தா நான் உங்களை நம்பி அவன்கிட்ட கொடுத்தோம்னு அவன் சொல்ல, மருமகனை நான் உங்களை நம்பிலாம் தந்தோம்னு இவா சொல்ல. ஆக மொத்தம் இப்போ புருஷனுக்கும் தெரிஞ்சாச்சு, பிள்ளைக்கும் தெரிஞ்சாச்சு. இப்போ அம்பலத்தில் சுழவு கட்டி வாழுதான். புரியுதா? பண ஆசை எப்பேற்பட்ட தவறான வழிகள்லையும் மனிதனை தள்ளிவிடும். புரியுதா? ஒரு பொம்பளை வந்தா புருஷனுக்கு தெரியாமல் 65 பவுன் நகையை தூக்கி ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டான். ஒரு ஆம்பளைட்ட ஒரு பொம்பளை 65 பவுன் நகையை தூக்கி கொடுத்துட்டான். 65 பவுன் நகையை அவன் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் 100 பவுனாக தாரேன்க்கா. அவன் இந்த 65க்கே வழி இல்லாமல் அந்த பேவுள்ள இவங்ககிட்ட வாங்கியிருக்கு. அவனுக்கு 100 பவுன் என்றைக்கு வருதுன்னு இவளுக்கு தெரியாமல் இவா கொடுத்தான். அவன் பொறுத்தான் தற்கொலை பண்ணி சாவட்டுமா, இல்லாட்டா என் நகையை சாமி வாங்கி தந்துடுமான்னு அவன் வந்து இங்கே கொடுக்கறது. எவனும் என்னையை தெரிஞ்சு கொடுக்கல, ஆனால் அதை வாங்கிறதுக்கு மட்டும் என்னையை தெரிஞ்சு வாங்க வந்துடுவான். அதுதான் கடவுளுடைய பலன். என்ன, உன் பணத்தை நான் வாங்கி தரேன், கால் வந்துட்டுவான். எந்த பொம்பளையும் எந்த ஆம்பளையும் அடுத்தவனுக்கு பணத்தை ஆதாரம் இல்லாமல் கொடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டுங்க. வாங்கிறதையும் நிப்பாட்டுங்க. முதல்ல வாங்குகிற புத்தி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொடுக்குற புத்தி கூடுதல் வரும். உண்மையா இல்லையா? இருக்கிறத வச்சு வாழ்ந்து பழகுங்க, அதுதான் நல்லது. அடுத்தவனை மாதிரி வாழணுங்கிறதுக்காக அள்ளி கட்டிக்கிட்டு வாழணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை தானாக தேடி வரும், வீடு தேடி வந்துடும். வருமா வராதா? புத்தியை திருத்துங்கள், மனதை நிதானம் செய்யுங்கள், ஆவேசத்தை அடக்குங்கள், ஆசையை நிறுத்தி விடுங்கள். இதுதான் நம்ம தத்துவம். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு என் முன்னால் கண்ண முடி உட்காருப்பா. கர்மசாமிக்கு வரலாம். ஊரை விட்டு போயிடலாமாடா அப்படி நினைக்கியா? செத்து போகாத. உன் பணத்துக்கு 3 மாத கால அவகாசத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தி 1/3 வாங்கி தரேன், 3ல் 1 பங்கு வாங்கி தரேன். முதல்ல கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த ஜெயிச்சு வாப்பா, போய்ப்பா. நடக்கும், நிச்சயமாக நடக்கும், ஜெயிச்சு வருவேன். போயிட்டு வா. ஆமாம். அப்புறம்
கர்மசாமி ராம் நாட்டு பகுதி. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறப்பதில் மனதால். இது யாரு? அப்படியா? இப்போ என்ன செய்யணும்? உன் பிள்ளைக்கு பேச்ச வைக்கணும். கால் வந்துட்டாங்க. பேச வேண்டிய பிள்ளைய கையில் உண்டா? இவன் தானா? இவன் இல்லை வாழ. உன் பேர் என்னடா? கக்கா புக்காவா? மைக்கில் பேசுந்தா. அம்மா சொல்லு. அம்மா. டேய் அம்மா சொல்லுடா. அம்மா. எவ்வளோ நாளாக பேசலாம்மா இவன்? காற்றை பற்றி எதுவும் டாக்டர் சொன்னாங்களா? இந்த காதுகளை பற்றி. உன் பையனை பேச வச்சுருவோம். 3 வார்த்தை இப்போ பேசுவானே. ஆ பேச வச்சுருந்தேன். தைரியமாக இருங்க. 3 பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க. சரியா? கர்மசாமிக்கு இந்தா தாராளமாக இந்தா இந்தா இந்தா. கர்மசாமிக்கு பேச வச்சுருவோம். கால அவகாசம் 3 பௌர்ணமி இருக்குது. பொறுமையாக இருக்கணும். பேச வச்சு தரேன். ஜெயிச்சு வாங்க. உன் பிள்ளைக்கு குறை இல்லைப்பா. வீணாக கவலைப்படாது. அதே ராம்நாட்டு பகுதி. என்னுடைய வாழ்க்கையில் கடன்கள் தீரணும், பொருளாதாரம் உயரணும்னு கேட்டு வந்தவங்க. என்னென்ன கடன்? கால் நன்றி. இன்னொரு தரம் வா, பக்கத்தில் வா. இந்தா அள்ளி தந்தேன் ஆனந்தம் அடைவாள். என்னமோ உள்ளத்தில் பொய் தெரியுதே. என்ன விஷயம்? நான் சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கா? கால் வந்துட்டு வா. பூக்களைத்தான் பறிக்காதுங்க, காதலைத்தான் முறிக்காதுங்க. பையன் எத்தனை படிக்கான்ப்பா? எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் இஷ்டப்படி கல்யாணம் நடத்தணும்னு சொன்னால் நீ முடிச்சு வச்சுருவியா? உன் இஷ்டத்துக்கு வரணும். அப்படியா? ரொம்ப திறமையாக பேசுத. ஆனால் அவன் இஷ்டம் வேறு மாதிரி இருக்குது. அதான் கேட்டேன் நான். இன்னொரு முறை கால் வந்துட்டு வா. முதல்ல அவனை படிக்க வச்சு ஜெயித்து கொடுப்போம். அடுத்து அவன் மனத்தை மாற்றுவோம். என்ன வாப்பா? இந்தா 2.25 ஆண்டுகளாக பல லட்சங்களை கடனாக அடைந்திருக்கிறாய். அந்த கடன் தீரக்கூடிய வருமானத்தையும் தாரேன், உன் கடனையும் தீர்த்து தாரேன். உன் பிள்ளைக்கு எந்த அவமானமும் இல்லாமல் காப்பாற்றி வெற்றி ஆக்கி தாரேன். நல்லா இருமகனே. சென்று வென்று வெற்றியுடன் வா. சாப்பிட்டு போப்பான். கர்மசாமிக்கு வீட்டில் யாருக்கும் உடல்நிலை சரியில்லையாமல? யாருக்கு? யாருக்குப்பா சோமில்லை? ராம்நாட்டு பகுதியா? யாருக்கு சோமில்லை? கால் உண்டு. என்ன செய்யுது? கால் உண்டு. யாரெல்லாம் வந்தீங்க? வா உண்டு. சாற்றார வாரத்தின் போது எப்பாது உதிர்ந்தோம். என்ன பாப்பா கண்ணை முடிக்காடா. நல்ல நரம்பு வாத உளைச்சல் ஏற்பட்டிருக்குடா. சோதிடக்காரர்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிறகம் இருக்குன்னு சொல்லுவோம். மந்திரவாதிகிட்ட கேட்டால் செய்வினை இருக்குன்னு சொல்லுவோம். என்கிட்ட கேட்டால் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவோம். இது உனக்கு இயற்கையால் ஆன ஒரு உபாதை. சனி பகவானுடைய பார்வையால் ஒரு பக்கத்து பின் கழுத்து, இந்த பிடரி, இந்த ஒரு புஜம் பின் பக்கம், இவைகள்லாம் இந்த முட்டு உடையும். அதே மாதிரி ஒரு கால் இடுப்பு, அடிவயிறு தொப்புள் பக்கத்தில்
இங்கேருந்து எல்லாம் வலிக்கும். வலிக்கா கால் வந்துட்டு. இது வந்து இயல்பால் ஆனது. இதுக்கு மந்திரம் தந்திரம் காரணம் கிடையாடா தம்பி. தேவையில்லாமல் எங்கேயும் போய் செலவழித்து சேவலை அறுத்துரு, முட்டையை கொண்டு வந்துரு, கடாயை வெட்டின்னு சொன்னால் வாங்கிட்டு வெட்டிட்டு போ, அறுத்துட்டு போ. ஆனால் ஏன் மூலமாக நீ செய்ய வேண்டாம். என்னென்ன இதை உனக்கு நான் குணமாக்கி தந்துட்டா போதும்ல. பௌர்ணமி என்னைக்கு என்னையை தேடிவோ உன்னை நான் குணமாக்கிடுவேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கா, நல்லாயிருவேன், கடனை தீர்த்தாரேன், வேலைகள் ரொம்ப கிடைக்கும், உயர்வாய் போய்ட்டு வா. புண்ணியமாறு ஓடு. கர்மசாமி எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுமே, பெண்ணு கிடைக்கணுமே எனக்குண்ணா எனக்கா என்ன நீ அவனுக்கு நூறு இளநி கால் நட்டு வாடா தம்பி. கார் 4 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒப்பனுடைய பாரம்பரியத்தில் 2 பொண்டாட்டி கல்யாணம் முடிக்காமல் ஒருத்தியவும் அவளுக்கு குழந்தையும் உண்டாக்கி அவள் தெருவில் போய் விழுந்து செத்தான். அப்பொழுது ஒரு சாபம், உன் பாரம்பரியத்துக்கே கல்யாணம் முடிக்காமல் நாயாக இழுபடுவாங்க, பெண்ணை நீ பாய்ச்சனால பெண் கிடைக்காம தெருவில் போவாங்க, நீயே அடுத்து பிறந்து இழுபடுவலன்னு ஒரு பெண்ணி கர்ப்பஸ்திரியாக இருந்து சாபம் விட்டான். அந்த மூதாதையர் உள்ள கிழவனுடைய ஆன்மா தான் நீயா வந்து பிறந்திருக்க. அதனால் இப்போ உனக்கு உன் அண்ணனுக்கு கல்யாணம் சம்மந்தமாக முயற்சி பண்ணாலும் நடக்கவே செய்யாது. இந்த சாபங்கள் வந்து உங்களை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா. கால் வந்துட்டுவோம். கர்ப்பசாமிக்கு இன்னும் 2 தடவை விடணும். உன் உள்ள அங்கே போகலை. குறுக்க போகக்கூடாது, அவனுக்கு குறுக்க வர்றது. இந்தாடா, இந்த நிவர்த்திக்கு பின்பு ஆவணி மாதத்தில் உன் வீட்டில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தின்படி ஒரு பெண் மணமகளாக குடியிருப்பாள். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். ஒன்றும் கர்ப்பசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி பொம்பளை பிள்ளைய பற்றி வாங்க உட்காருங்க வாங்க. உனக்கும் பொம்பளை எனக்காக கேட்கணும். பொம்பளை பிள்ளைக்கு உனக்கு என்னென்ன பொம்பளை உன் பிள்ளைக்கு என்னென்ன கேட்கணும். கால் வந்துட்டு வா. ஏன் கணங்குகிறாய் மகளே, தைரியமாக இரு. இன்னும் ஒரு தரம். மாரி முத்து மாரியம்மன் கோயில் இருக்கா? வீட்டு பக்கத்துலேயே இருக்காளோ? அப்படியா, சரி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அம்மா எல்லாரும் உட்காருங்க, ஏன் நிற்கிறீங்க? ஆந்திரா எங்கே போகிற? போயிட்டா. உன் பிள்ளைகளுடைய காலில் ஒரு சக்கரம் இருக்குப்பா. அதனால் வேலை விஷயமாகவோ கல்யாண விஷயமாகவோ எந்த முடிவு எடுத்தாலும் உருப்படியான தெளிவு இப்போ 1.5 வருஷமாக கிடச்சிருக்காது. அந்த நிலையிலிருந்து மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு குழப்பம்தான். புரியுதா? என்ன புரியுது? காலில் ஒரு சக்கரம் கிடக்குன்னு சொன்னேன். அந்த சக்கரம் ஒரு இடத்துல நிலையாக நிற்காது. அதனால் வண்டி ஓடும் பொழுது எந்த இடத்துல பிரேக் விடுதோ அந்த இடத்த உறவு மாறிய திருமணம். அந்த நிலைகள் மாறணுமா அல்லது அங்கேயே இருக்கட்டுமா? கால் வந்துட்டுவா. ஆசை கண்களுக்கு அறிவு கிடையாது. உண்டா? அவளுக்குத்தான் அறிவு இல்லை, அவனுக்குமா அறிவு இல்லை. புரியலையா? அவன்தான் இதுக்கு மூல காரணமாகவே இருந்திருப்பான். அதனால் அவன் மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். கண்ணாடியை கலத்தி என் முன்னால் கொஞ்சம் கண்ணை மூடி உட்காருப்பான்.
இந்தா கொண்டு வந்து சேர்க்குறேன். 6 மாத கால அவகாசம் பார்க்கணும். சற்று பொறுமையாக இருக்கணும். பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பாரு. அடுத்து திருச்சி எல்லையில் வழக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்குது? 2 பேர் இருக்காங்களே. உனக்கு கேஸ் இருக்கா? என்ன கேஸுக்கா? அங்கேயே நின்று சொல்லு, எனக்கு காது கேட்கும். சரி, நல்ல கால் வந்துட்டோம். ஆனை முகனே அதிமுதலானவனே, பானை வைத்தோனே பக்தர்களை காப்பவனே, மோனை பொருளே எங்கள் அப்பா கணையத்த. பிள்ளையார் எங்கே இருக்கார்? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காரோ? அதான் அவர் வந்து நிற்கிறார். அதுதான் அந்த பாட்டை பாடினேன் நான். ஏனென்று கேடும் அப்பா. பிள்ளையினுடைய கிரக அமைப்பை பார்த்தேன். 7ஆம் இடத்துல ராகுவுடைய பார்வை இருக்குது. அதனால் சர்ப்பதோஷம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய பரிகாரங்களை நீங்கள் பார்த்துருக்க தான் செய்திய. பரிகாரங்களை பார்த்த பிறகும் எனக்கு பலன் கிடைக்கலையேங்கிற வேதனை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால் வந்துடுவாங்க. அங்கே யார் சத்தம்? எப்பா என்னையா சத்தம்? என்னப்பா ஜபா? என்ன பிரச்சனை கிடையாது. வாப்பா. இப்போ அந்த காலத்தில் ஜாதகத்தினுடைய ஒரு விதியில் சொல்லுவாங்க, 7க்கு 7 ராகுவும் கேதுவும் இருந்தால் காதல் போன்ற சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் இருக்கும். எப்படி இருக்கும்? காதல் போன்ற சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் மனதை பக்குவப்படுத்தியாச்சுன்னா அதுலேருந்து விடுதலை ஆயிடலாம் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் வந்து ஜாதகத்தை பற்றி எழுதியிருக்கிறார். நான் சொன்னது நீங்கள் கொஞ்சம் சூட்சமாக புரிஞ்சிட்டீல்ல? அப்போ அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி உங்கள் இஷ்டத்துக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதும்ல. காலில் வந்துட்டுவாங்க, என் சேரணும். வர சொல்லுங்க. பார்க்கணும். அவங்க ஜாதகத்தையும் நீங்கள் கொண்டு வரணும். வெற்றியாக்கி கல்யாணத்தை நடத்தி தரேன். ஒரு சொத்து சொந்தமாக மனம் கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்கும், அதையும் மாற்றி தெளிவாக வாழ வச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? நடந்தாச்சு, பணம் கிடச்சிச்சு, சந்தோஷமாக. கால் ஒன்றாக்கா உண்டாந்ததை தித்திக்க தித்திக்க முத்தமிழே முருகா. அழக்கூடாது. அழுதா நீ கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுட்டு என்னைய பார்க்கவா, இல்லைன்னா தைரியம் அங்கே நெல்லு. என்ன செய்ய போகிற? நீ வந்தோடனே முருகப்பெருமான் வரார. முருகன் கோயிலுக்கு போயிருக்கியா? எதுவும் சொல்லிட்டு வந்தியா? அங்கே என்ன வேண்டனே? முடிச்சுட்டா என்ன கொடுப்பதாக சொல்லியிருக்க கோயிலுக்கு? கையில் கிடைச்ச தங்கம் கிடைச்சாலும் கொடுத்துருவியோ? ஏப்பே உள்ள காலில் வந்துட்டு வந்தால என்ன கிடைச்சாலும் கொடுப்பான். ஒரு கேள்வி கேட்டால் பதில் வந்துச்சா? உன் பங்கு முதல்ல எடுத்துகிட்டு தானே முருகா எனக்கு தந்திருக்க. உட்கார். உன் பேரே பழனி அம்மாளா? இதில் பிள்ளைங்க இல்லாமல் உன் இடத்த உனக்கே வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. இந்த உன் கையால் அங்கே சாமி பாதத்தில் வை. ஆயிரம் எண்ணங்கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. வரலாம். கர்மசாமிக்கு இந்தாமா வெற்றியாக்கி தரேன். தொடர்ந்து வா. 3 முறை என்னைய பார்க்கவா. இல்லற வாழ்க்கைக்குள் மன வருத்தமும் குழப்பமும் அடைந்து வந்தது யார்? வாமா. இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் மன வருத்தம் குழப்பம் யாருக்குமா? என்ன வருத்தம் உங்களுக்குள்ள? ஓய் கால் வந்துட்டு வரலாம். அடுத்து
கல்யாணம் முடித்து வைத்த பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு காட்டுனது யாருப்பா? யார் அது? வாங்க. திருச்சி எல்லை உத்தரவு. உங்கள் பிள்ளை யார்? பொம்பளை பிள்ளைக்கான பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கிய மன வருத்தம் இருக்குது. சரிதானா? ஓகே, கால் நிமிஷம் வரலாம். முருகா, பக்கத்தில் கம்பி இருக்கு, இடிச்சிடாமம்மா. ஏம்மா ஆய் நில்லாங்க. விட்டுருங்க விட்டுருங்க, நின்றுடும். உட்காருங்க. நின்னாச்சு, விட்டுருங்க. என்ன வேணும்ப்பா? ஒரே கேள்வி தான் உங்களை கேட்க சொல்லிருக்கு. என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். கல்யாணம் முடிச்சாச்சா பையனுக்கு? காலை அனுப்பிட்டாங்க. வந்து கண்ணை மூடி உட்காருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நான் போயிட்டு வரேன். சொல்லும் ஒரு கலைஞானன் சுருதி முடி மோனத்தில் என்கிட்ட எந்த கதையும் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கணும். கண்ணை முடிக்காங்க. ஆழமாய் வந்த மகன் நுரையீரலில் ஒரு பாதிப்பு. ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. உனக்கு மூச்சுக்குள்ள நுரையீரலில் பாதிப்பு இருக்கு. சொல்ல ஓராண்டு நாளில் பணங்கள் எல்லாம் நஷ்டம், தேவையில்லாத விசாரணை நடந்துச்சா? இல்லாத இடம் தனிலே இகழ்பவருக்கு போராட்டம். பொது போராட்டம் இடத்தால் நடக்கா? மகன் ஒருவனுடைய தீராத நடைமுறை ஒழுக்க குறைவால் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. படிப்பும் ஓடாது, பண்பும் இருக்காது. வீட்டில் நிலையில்லாத மனக்குழப்பமும் பிரச்சனையும் இருக்கும். இடம் மாறிவிட்டால் நமக்கு சுகம் கிடைக்கும்னு சோதிடனுடைய வாக்கு. ஆனால் அது சுகமில்லை. அப்படி போகணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு வழி என்ன? இந்த நிலைகளுக்கு ஒரு முடிவு வேணும். வைப்போம். பொல்லாத கடன்களும் குழப்பமும் இருக்குது. இவைகளுக்கு ஒரு முடிவு வேணுமே. என்ன செய்யலாம்? பைரவா, நீ வந்திருக்கிறிய சுவாமி, என்னன்னு கேட்குறேன். ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு தீர்த்தம் ஆடிட்டு அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை கொண்டு வந்து என்னை வந்து பாருங்கப்பா. உங்கள் பாவத்தை தீர்த்து தரேன். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தரேன், தொழிலையும் அமைச்சு வெற்றியாக்கி தரேன். இந்த வாரமே போய்ட்டு வந்துட வேண்டியதான். ஏன் லேட் ஆகணும்? இந்தாமா, நல்லா போய்ட்டு வா, போ. கர்மசாமிக்கு கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? கண்ணான கண்மணியும் சௌக்கியமா? அப்படியே அப்போ ஓடுனா எனக்கு ஓடுற அந்த கிடையாது. கொண்டு இங்கே போடு, அது கொண்டு இங்கே போடு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக சம்பந்தம் கண்ட வழியில் மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டு மாந்திரிகத்தால் நமக்கு எதுவும் குழப்பம் நடந்திருக்குமோ என்னும் ஒரு சில சந்தேகமும் ஐயப்பாடுகளும் தோன்றி திருநள்ளாறு போன்ற ஸ்தலங்களுக்கு போய் மூழ்கி புண்ணியத்தை அடைய வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளும் செய்து இதுவரை எந்த ஒரு நற்பலனும் அடையாமல் வேதனை அடைந்து என்னை பார்க்க வந்தீர்களாம். உண்மையா? கால் வந்துவாங்க. இப்போ உன் பிள்ளையின் வாழ்க்கை நீதிமன்ற வாசலுக்கு குதிரை போய் நிற்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது. என்ன இருக்குது? நீதிமன்றத்து வாசலில் குதிரை போய் நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கு. வழக்கில் நம்பக்கம் சார்பாகுமா அல்லது வாழ்க்கை தொடருமா, பிரிந்து போகுமா
என்ற மூவகையான கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் மூண்டெழுந்து பெரிய துயர அலைகளை கொடுத்து தீராத பிரச்சனையில் உட்கார்ந்துருப்பீங்க. வேண்டேன் என்று சொன்னால் பணம் வேணும், வேணும்னு சொன்னால் நிம்மதி வேணும். அதனால் இனிக்குன்னு முழுங்கவும் முடியலை, கசக்குன்னு துப்பவும் முடியலை. இப்படி 2 கட்ட நிலையில் உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கை இப்போ இருக்குது. இதில் ஒரு தெளிவான முடிவை கொடுத்து யாருக்கும் பாதகம் இல்லாமல் நடுநிலை தவறாமல் ஒரு நிலையை உருவாக்கி தந்தால் போதுமா? வேணுமா வேண்டாமா? பணம் சரி, இப்போ நல்வாழ்வை தேடணும், வெற்றியாக்கி தந்தால் போதுமா? அப்போ நீங்கள் 9 மாதம் பொறுமையாக இருக்கணுமே. கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும், பொறுத்து தான் ஆகணும். 9 மாதம் பொறுமையாக இருக்கணும். ஒரு சட்டையை 2 பேரும் போட்டுக்கிட்டாங்கப்பா, காலில் வந்துட்டாங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. புரியுதா? கூடுதலை போட்டால் சட்டை கழிஞ்சு போகும், அல்லது யாராவது ஒருத்தர் உருவிட்டு ஓடணும். என்ன, அங்கேருந்து மெல்ல அப்புறப்படுத்தி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுமாப்பா? வா பக்கத்தில். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும், அவன் போட்டாவும் கொண்டு வந்து தர வேண்டும். ஜெயிக்கிறேன், பக்கத்தில் வா. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு 2-3 நாட்டின்னு நான் சொன்னேன். நீங்கள் என்ன நினைச்சிய? 62 டாமுன்னு சொல்லிட்டீங்க. இருதார யோகம் உள்ள பிள்ளை, கல்யாணத்தை நடத்தி வைக்கேன், சந்தோஷமாக இருங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. மகா கேரள தேசம், கேரளா மீண்டும் அழைப்போம். இன்னும் 2 நாள் உத்தரவு இருக்கு. ஏங்க கவலைப்படுறேன், பிற பேசலாம். உட்கார. கொஞ்சம் தண்ணி தாங்க குடிக்க. மலையாளம் விட നിങ്ങൾ എന്തോ എവിടെ സ്ഥലമാണ്? ഇടുക്കി. കച്ചവടം யார் நடத்துகிறா? கச்சவடம் யாருப்பா நடத்துகிறா? பிஸ்னஸ். வெளிநாடு சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? ஹெல்ப்பு. ஹெல்ப். வெளிநாடு சொந்தமாக கேள்வி கேட்டது யார்? மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? பையன். வா, பையன் எവിടെ உண்டு? இல்லை சங்கரி, அவன் கழுத்தில் படுற பார்த்து. பையன் எங்கே இருக்காரு? பெங்களூர். காலில் வந்துட்டு வா. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வந்து போலே. வேணுமா வேண்டாமா? வேணும். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு போகலாம். அக்கா என்ன மூட்டையை கட்டுத்தியா? கோர்ட்டு அதான பாப்பா. அல்லல் போம் பல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். இலசு தாயத்தை யாரும் கட்டியிருக்கீங்களா? நீ வச்சிருக்கியோ? காட்டு. போகா துயரம் போம் வல்ல கணமதுர மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத கால். ரொம்ப சுற்றி போச்சு உங்களுக்கு. இந்த எந்திரம் என்ன எந்திரம் தெரியாது. யார் கட்டினா? ஒரு ஆள். அதில் நோ யூஸ். அதனால தான் அதை கலத்தி எறியதுக்காக தான் அதை இப்போ நான் கண்டுபிடிச்சி சொன்னேன். தேவையில்லை. என்ன காலில் வந்துட்டு வா.
கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. உன் பையனுக்கு நிலையான பணியை தாரேன், இப்போ இருக்கிற கடன்களை தீர்த்து தாரேன். வேறு என்ன வேணும்ப்பா? வேறு இந்தா சிம்ம மாதத்தில் கல்யாணம் நடக்கும், அதுக்கு பணமும் கிடைக்கும். இந்தா உன்னுடைய நண்பர்கள் மூலமாகவே பெண் கிடைக்கும். வெற்றி அடையும். இடுக்கி மாவட்டம் கால் வந்துட்டு வரலாம்.